Hello students, 2025 February எக்ஸாமுக்கான பேப்பர் காப்பி யாரெல்லாம் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணியிருந்தோமோ அவங்க எல்லாருக்கும் பேப்பர் காப்பி வந்தாச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம கிட்ட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நாங்களே எடுத்து அனுப்புவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக உங்களுக்கு லிங்க் இருக்கும் சரிங்களா. அந்த லிங்க்கில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணது தான் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிருப்பீங்க இல்லையா, அதே போல் இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதிலே இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ரெண்டு பேப்பரும் சேர்த்து 90 எபோவ் இருக்கணும். 90 எபோவ் இருந்தால் தான் பாஸ் ஓகேங்களா. ஸோ மினிமம் ஒரு பேப்பரில் 35 எடுத்துருக்கணும். 35 எடுத்துருக்கணும். சார் நான் வந்து 33 ஒரு பேப்பரில் எடுத்திருக்கேன், இன்னொரு பேப்பரில் 68. ஸோ அதை ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க, அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2 மார்க் இருந்தால் அந்த 33 எடுத்துருந்தீங்க இல்லையா, அதில் 2 மார்க் இருந்தால் கூட நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீவாலுவேஷன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயாச்சு. ரீவாலுவேஷனுக்கான அப்ளிகேஷனும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக நீங்கள் பேப்பர் நல்லா செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ரீவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பருக்கு ஒரு 500 சம்திங் அமௌண்ட் வரும் சரிங்களா. ஸோ அதை நம்ம கட்டி ரீவாலுவேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். மினிமம் 35 எடுத்துருக்கணும், அப்போ தான் பாஸ் ஒரு பேப்பரில் ஓகேங்களா. சப்போஸ் நம்ம ஒரு பேப்பரில் 90 எபோவ் இருந்துட்டு இன்னொரு பேப்பரில் ஒரு 25 30 இவ்வளோ தான் இருந்தாலும் ஃபெயில் தான் ஓகேங்களா. ஏன்னா மினிமம் 35 எடுத்துருக்கணும் ஒரு பேப்பரில். அதே போல் நல்லா பாருங்கள், ஓகே சார் நான் 2 பேப்பர்லையும் 35 எடுத்துட்டேன், அப்போ எனக்கு நீங்கள் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்குன்னா நல்லா பாருங்கள். மினிமம் ஒரு பேப்பரில் 35 எடுத்துருக்கணும், ப்ளஸ் 2 பேப்பரையும் கூட்டினா 90 வந்திருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 2 பேப்பர்லேயும் இருக்கக்கூடிய மார்க்கை ஆட் பண்ணோம்னா 90 வரணும். 90 எபோவ் வந்தால் மட்டும்தான் பாஸ். அப்போ ஒரு பேப்பரில் 35 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பேப்பரில் 55 இருக்கணும் ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் ரெண்டுமே டோட்டல் வந்து 90 வரணும், 90 வரும் புரியுதுங்களா. ஸோ அப்போ 2 பேப்பரையும் கூட்டினா 90 வரணும், அதுவும் வரணும். ப்ளஸ் ஒரு பேப்பரில் 35 குறையாமல் எடுத்துருக்கணும். ஸோ ஒரு பேப்பரில் நான் வந்து 70 80 இருக்குது, இன்னொரு பேப்பரில் 25 சம்திங் தான் இருக்குன்னா ஸோ அப்போ நீங்கள் ரீவாலுவேஷன் போடுறது வேஸ்ட். ஏன்னா 25ங்கிறது இன்னொரு பேப்பரில் 35 தான் வரணும். 35 மினிமம் பாஸ் மார்க் புரியுதுங்களா. ஸோ இல்லை சார் நான் 30 32 33 இந்த சம்திங் இருக்கேன், இன்னொரு பேப்பர்லேயும் நல்லா மார்க் வந்திருக்கு, கண்டிப்பாக இது 35 வந்துருச்சுன்னா 2 கூட்டினா 90 எபோவ் வந்துடும் அப்படின்னா நீங்கள் ரீவாலுவேஷன் போடலாம். ஸோ இந்த 2 கண்டிஷனும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், அப்போ தான் பாஸ். மினிமம் பாஸ் மார்க் 35 ஃபார் ஈச் பேப்பர், ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுலேயும் வந்து மினிமம் 35 ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 2 பேப்பரையும் ஆட் பண்ணி வர டோட்டல் வந்து 90 எபோவ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பாஸ். இந்த 2 கண்டிஷனும் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ எதில் நீங்கள் மார்க் குறைவாக இருக்கீங்களோ அதை அந்த பேப்பரை வெரிஃபை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மார்க் வர மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ரீவாலுவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான். நம்மக்கிட்ட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரீவாலுவேஷன் போடணுன்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அந்த நீங்களே பேப்பர் காப்பி வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்மக்கிட்ட ரீவாலுவேஷனும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ரீவாலுவேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேப்பர் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ பேப்பர் காப்பியை நல்லா செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்து எடுக்கக்கூடிய எந்த டெசிஷனாக இருந்தாலும் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.